சென்னை நீலாங்கரையில் காவலர்களிடம் சீமானுடைய மனைவி மன்னிப்பு கேட்டதாக தற்போதைய தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை தரப்பில் ஒட்டப்பட்ட அந்த சம்மன் கிழிக்கப்பட்ட அந்த காட்சிகள் வெளியானதை அடுத்து சம்மனை கிழித்த நபர் மற்றும் சீமான் வீட்டின் காவலர் இருவரும் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. காவலாளி துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சீமான் வீட்டு வாயிலில் இருந்த காவலர் மற்றும் அந்த சம்மனை கிழித்த நபர் என இருவரும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை நீலாங்கரையில் சீமான் வீடு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தற்போது ஒரு பரபரப்பான சூழலானது நிலவி வருகிறது. தற்போது காவலாளி துப்பாக்கி அந்த பறிமுதல் செய்யப்பட்ட காட்சி வெளியாகி இருக்கிறது. அதனை நாம் பார்க்கலாம். நேர்களை தொடர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை நீலாங்கரையில் சீமான் வீட்டு வாயிலில் சம்மன் ஒட்டப்பட்டு அது கிழிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அந்த சம்மனை கிழித்த நபர் மற்றும் சீமான் வீட்டு காவலாளி என இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனிடையே அவருடைய கையில் இருந்த அந்த துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இது குறித்து வெளியே வந்த அந்த சீமானின் மனைவி உடனடியாக காவல்துறையினரிடம் மன்னிப்பு கோரியதாகவும் தற்போதைய தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவமானது நீலாங்கரை பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் தற்போது சீமான் வீட்டு பகுதியில் ஒரு பரபரப்பான சூழலானது நிலவி வருகிறது. நடிகை விஜயலட்சுமியின் பாலியல் வன்கொடுமை வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நாளை ஆஜராகுமாறு காவலர்கள் மீண்டும் சம்மன் அனுப்பினார்கள். ஆஜராகவிட்டால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அந்த நோட்டீஸ் ஆனது ஒட்டப்பட்டிருந்தது. இதற்கிடையே அந்த சம்மனை கிழித்த நபர் அந்த சம்மன் ஒட்டப்பட்டிருந்ததை அடுத்து அந்த சம்மனை சீமானின் வீட்டிலிருந்து வெளியே வந்த நபர் கிழித்தெறிந்த காட்சிகள் வெளியானது. இது குறித்து தகவல் அறிந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விசாரணைக்கு வந்த காவல்துறை அதிகாரிகள் சம்மனை கிழித்த நபர் மற்றும் சீமான் வீட்டு காவலாளி இருவரையும் கைது செய்திருக்கிறார்கள். அதே போல காவலாளி வைத்திருந்த அந்த துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் ரீதியாக ஏமாற்றிவிட்டதாக நடிகை விஜயலட்சுமி தரப்பில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. மேலும் 6 முறை அவரால் கருக்கலைப்பு செய்யப்பட்டதாகவும் கூறியிருந்தார். இந்த சூழலில் வளசரவாக்கம் காவல்துறை தரப்பில் இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு சீமானுக்கு கடந்த வாரம் சம்மன் அனுப்பப்பட்டது. நேரடியாக காவல்துறை அதிகாரிகள் வந்து சம்மன் கொடுத்துவிட்டு சென்றிருந்தார்கள். இதனிடையே தற்போது அவர் ஆஜராகாததால் மீண்டும் அவருடைய வாயிலில் சம்மனானது ஒட்டப்பட்டிருந்தது. தற்போது இந்த சம்பவத்தால் அது சம்மன் கிழித்தெறியப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவலாளிகள் சம்மனை கிழித்த நபர் மற்றும் காவலாளியை கைது செய்திருக்கிறார்கள். இதற்கிடையே காவலாளியிடம் துப்பாக்கி வந்தது எப்படி என்ற கோணத்தில் தற்போது இந்த விசாரணையானது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த சம்பவத்தால் சீமானின் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பரபரப்பான சூழலானது நிலவி வருகிறது. ஒருபுறம் சம்மன் கிழிக்கப்பட்டிருக்கிறது, மறுபுறம் காவலாளி கையில் எப்படி இந்த துப்பாக்கி வந்தது என்ற ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க அவருடைய கையில் எப்படி துப்பாக்கி வந்தது என்ற கோணத்தில் தற்போது காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. மறுபுறம் காவல்துறை தரப்பில் ஒட்டப்பட்ட அந்த சம்மனை எப்படி கிழிக்கலாம் என்று சம்மனை கிழித்த நபரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருமண மோசடி புகார் தொடர்பாக நடிகை விஜயலட்சுமி தரப்பில் அளிக்கப்பட்ட புகாரில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீமான் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பாலியல் வன்கொடுமை வழக்கு என்பதால் இந்த வழக்கை ரத்து செய்ய மறுப்பு தெரிவித்து
சீமானின் மனுவை தள்ளுபடி செய்தது. அதே போல 12 வாரத்திற்குள் இந்த வழக்கின் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணை தொடர்பாக சென்னை வளசரவாக்கம் காவலர்கள் சுமார் 6 மணி நேரம் விசாரணை நடத்தினார்கள். அதில் தனக்கும் சீமானுக்கும் இடையே உறவு குறித்து சீமான் தன்னை நம்ப வைத்து ஏமாற்றியதாக நடிகை விஜயலட்சுமி தரப்பில் வாக்குமூலம் அளிக்கப்பட்டிருந்தது. இதனால் சீமானுக்கு தொடர்ந்து இத்தொடர்பாக இந்த வழக்கு தொடர்பான விசாரணையானது முடுக்கிவிடப்பட்டது. சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் 27ஆம் தேதி காலை 10 மணிக்கு நேரில் ஆஜராகி தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கடந்த வாரம் வளசரவாக்கம் காவல்துறை அதிகாரிகள் நேரடியாக சீமான் வீட்டிற்கு வந்து சம்மனை கொடுத்துவிட்டு சென்றார்கள். இந்த சூழலில் அவர் இன்று இந்த வழக்கு தொடர்பாக ஆஜராகவில்லை. அவர் பெங்களூரு சென்றிருப்பதாகவும் இது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட பயணம் என்றும் தங்கள் தரப்பு ஆஜராக 4 வார கால அவகாசம் வேண்டும் என்றும் சீமான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு, அதாவது சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய சீமான் வீட்டிற்கு உடனடியாக வருகை தந்த காவல்துறை அதிகாரிகள் சீமான் வீட்டின் வாயிலில் நாளையே ஆஜராக இது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் விசாரணைக்கு ஆஜராகாத பட்சத்தில் கைது செய்யப்படுவார்கள் என்று சம்மனானது ஒட்டப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த சம்மன் ஒட்டப்பட்ட காட்சிகளும் உடனடியாக முதல் காட்சியாக ஒளிபரப்பு செய்யப்பட்ட நிலையில் அந்த சம்மனானது சீமான் வீட்டில் இருப்பவர் நபரால் கிழிக்கப்பட்டது. இதனிடையே சம்மனை கிழித்த நபர், சீமான் வீட்டின் காவலாளி இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்குது. மற்றொரு புறம் சீமான் வீட்டு காவலாளி கையிலிருந்து துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. துப்பாக்கி எப்படி வந்தது, சம்மனை கிழிக்கலாமா என்ற கோணத்தில் விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது.